ஃபர்ஸ்ட் மாதம் வந்து 2000 ருபீஸ் பே பண்ணுறீங்க அண்ட் செகண்ட் மாதம் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அண்ட் நீங்கள் வந்து 4000 ருபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இங்கே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்னு இல்லை. இந்த ரெகுலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்குது. ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டு நாளில் வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க, ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. டோட்டல் ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸி ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா. பொதுவாக சேமிப்பு அப்படின்னாலே நம்மள நிறைய பேர் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணி சூப்பராக சேவ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்போம். ஆனால் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்மள நிறைய பேர் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவோம், இல்லை ஸ்டேபிளாக நம்ம வந்து அதை பண்ண மாட்டோம். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த ரெக்கரிங் டெபாசிட்லையுமே எந்த ஆர்டியை வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ரெக்கரிங் டெபாசிட்லேயே 5 விதம் இருக்குது. ஸோ இந்த 5 விதத்தில் உங்களுக்கு சூட்டபிளான அந்த ஷார்ட் டேர்ம் பிளான் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 டைப்ஸ் ஆஃப் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் அல்லது NBFCஸால ப்ரொவைட் பண்ணப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரெக்கரிங் டெபாசிட். ரெகுலர் ரெக்கரிங் டெபாசிட்க்கு அடியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு மாதம் மாதம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த எல்லா அமௌண்ட் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு. அந்த பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் அந்த பணத்தை திருப்பி பெறலாம். ப்ளஸ் அந்த பணத்தில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க, அதாவது வட்டி. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா என்ன மாதிரி பேங்க்ஸ் அல்லது NBFCஸில் நீங்கள் போய் ஒரு ரெகுலர் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் 18 years old ஆர் அபவ் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஃபார் மைனர்ஸ். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் மைனர் சார்பாக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 18 years old ஆர் அபவ் அண்ட் உங்ககிட்ட ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்காக நீங்கள் வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் மைனர் சார்பாக ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட். இது பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸால மட்டும் தான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அதாவது நீங்கள் அட்லீஸ்ட் 60 years ஆர் அபவ் இருக்கணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவாங்க, அடிஷ்னல் வட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக உங்களுக்கு 5% தராங்கன்னா உங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 0.50% ஆர் 0.75% அதிகமான வட்டி ரேட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்ஸ் சேவிங் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட். இது பேர்லேயே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆனுவல் இன்கம் வந்துட்டு 2.5 lakh rupeesக்கு கீழே இருந்துச்சுன்னா அண்ட் நீங்கள் வந்துட்டு வட்டி வந்துட்டு 10,000 rupeesக்கு மேலே நீங்கள் வட்டி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு TDS எவ்வளோ அப்ளை ஆகும்னு கேட்டிங்கன்னா 10%. இதுவே வந்துட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் வந்துட்டு 2.5 lakh rupeesலேருந்து 5 lakh rupeesக்குள்ள இருந்துச்சுன்னா அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு 10,000 rupeesக்கு மேலே நீங்கள் வட்டி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு TDS வந்து அப்ளை ஆகும், which is 10% again. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்துட்டு 5 lakh rupeesலேருந்து 10 lakh rupeesக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களோட TDS எவ்வளோ அப்ளை ஆகும்னு கேட்டிங்கன்னா 20%. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் உங்களோட ஆனுவல் இன்கம் வந்துட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்கள் TDS எவ்வளோ அப்ளை ஆகும்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக 20.6%. ஸோ உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் ரெக்கரிங் டெபாசிட் வேணும்னா நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தாக பார்த்தீங்கன்னா NRO அல்லது NRE ரெக்கரிங் டெபாசிட். அடுத்தாக பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். அதாவது நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் இல்லை, ஆனால் இந்தியாவில் வந்துட்டு உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் ரெண்ட் அப்படி தான் சம்பாதிப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ஆர்டி, அதாவது ஃப்ளெக்ஸி ரெக்கரிங் டெபாசிட். இது பேர்லேயே இருக்குது, ஃப்ளெக்சிபிள். இது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம முன்னாடி ரெகுலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்கும், ஒரு ஃபிக்ஸ்டு நாளில் வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ண போகிறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ஆர்டி, அதாவது ஃப்ளெக்ஸி ரெக்கரிங் டெபாசிட். இது பேர்லேயே இருக்குது, ரொம்பவே ஃப்ளெக்சிபிள். நீங்கள் ஃபர்ஸ்ட் மாதம் வந்து 2000 rupees பே பண்ணுறீங்க அண்ட் செகண்ட் மாதம் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அண்ட் நீங்கள் வந்து 4000 rupees பே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இங்கே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்னு இல்லை. இந்த ரெகுலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்குது, ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டு நாளில் வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க, ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை.
டோட்டல் ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு ஃபிளெக்ஸி ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல ரெக்கரிங் டெபாசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான 5 டைப்ஸ் என்ன, எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க சீரியஸா இந்த ஷார்ட் டேர்ம் பிளான்ல நானும் சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ஆடியை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ரெக்கரிங் டெபாசிட் கோர்ஸ் செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.